இதற்கு ஆதி காரணம் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் வந்து இன்னும் அவரால் இந்த தோல்வி ஏற்றுக்க முடியல. சரி, குடும்பத்துக்குள்ளே டிஸ்கஷன் போட்டு மீட்டிங் போட்டு சேகர் பாபு வந்து தும்பால் அடிச்சு எல்லாம் பண்ணால் கூட அவங்களால இந்த தோல்வி ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. இதுக்கு இந்த இந்த அரசியலுக்கு ஸ்டாலின் எப்படி சார் காரணம்? சொல்கிறேன். ஸ்டாலின் என்ன பண்ணாரா, எல்லா கூட்டணி கட்சியும் கூப்பிட்டு நீங்கள் போய் ஆதரவு கொடுங்க. வெளியில் சும்மா பம்மாத்து வேலை, எனக்கு முதுகில் குச்சினா கையில் குச்சினா காலில் குச்சினா. அவர் ஸ்டாலின் திறமையான அரசியல்வாதி. கலைஞரில் பாதியாவது அவருக்கு மூளை இருக்கும் இல்லையா, அதை குறைச்சி மடிப்பட முடியாது. போய் ஆதரவு கொடுங்கன்னு அவர் தான் திருமாட்ட சொல்லி எல்லாம் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அவர் பிளான் என்ன வச்சுருந்தா, இந்த இது நியூஸ் விஜய் காதுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உடனே கழிச்சிங்கன்னா திருப்பி டிவிக்கு வந்துடும். இப்போ ஜனாதிபதி ஆட்சி வந்து வச்சுங்க, அடுத்தது டிவிக்கு வந்து 200 சீட் வந்துடும். அதுக்கு ஸ்டாலின் தெரியும். அதனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம், ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது. விஜய் மேலே எவ்வளோ கெட்ட பேர் வரணும் அவ்வளோ கெட்ட பேர் வர மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க. சரி, நடந்துட்டு அவர் 1 வருஷம் கழித்து கழுத்துட்டு நம்ம வச்சானா நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம், நம்ம ஜெயிக்கலாங்கிற பிளான். இந்த பிளான் விஜய்க்கு அதில் விழுந்துடுச்சு. ஸோ என்ன பண்ண பார்த்தாரு, கூட்டணி கட்சி அவாய்ட் பண்ண முடியாது. 107 வச்சுட்டு கூட்டணி கட்சி இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இருக்கிற கூட்டணி போகுது. ஆனால் இந்த கூட்டணி மூக்க நுழைக்குதா இல்லையான்னு மூக்க நுழைக்குது. திரும்ப சொல்கிறாராம், அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் அவருக்கு பிடிக்கல. அவங்க ஆளுங்களாம் உள்ளே சேர்க்க பார்க்குறாரு, டிஎம்கே ஆளுங்களாம் உள்ளே கொண்டு வர்றாரு. டிஎம்கே பீப்புளெலாம் இப்போ உள்ளே வரதுக்கு காரணமே திரும்ப ரூட் தான். திரும்ப அதை அப்படி உள்ளே போகுது, அந்த ரூட்டில் போகுது. யார் சார் டிஎம்கே பீப்புள் உள்ளே வராங்க? அருண், விஜயகுமார், இதெல்லாம் தான். இவங்களாம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் உள்ளே வராங்க. அஃபீஷியல்ஸ். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கட்சி சாயம் பூச முடியாது. கட்சி சாயம் பூசினாங்க, கொடுங்கோல் ஆட்சி பண்ணாங்க. நாளைக்கு நீங்கள் திருப்பி டிஎம்கே உள்ளே கொண்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அது மாதிரி பண்ணுறது ஓகே, அது அப்புறம் பேசலாம். ஸோ ஸ்டாலினோட நடவடிக்கை தெரிஞ்சு போய் வேலுமணியை ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா அவர் சொன்னாலும் இவங்க இன்ஸ்டெபிலிட்டி பண்ணாங்கன்னா அவங்களும் இன்ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர் ஜான ஆரோக்கிய சேவையெல்லாம் சொன்னாங்களாம், பாஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க, கூட்டணி கட்சிகளே வேண்டாம், யார் யார் வர தயாராக இருக்காங்களோ. இப்போ வந்து திருச்சி கிழக்கு தேர்தலோட அறிக்கை வரப்போகுது, தேர்தல் அறிக்கை வந்துருச்சு வரப்போகுது. கெசட்ல வந்து காலின்னு அந்த தேர்தல் தேதி. அதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணாதான் இந்த இடைத்தேர்தல் எல்லாமே வந்துடும், ஒரே சமயத்தில் நடக்கும், ஆட்சிக்கும் பங்கம் வராது. ஆனால் இது என்னன்னா தனித்தனியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பண்ணனா திருப்பி தேர்தல் வரதுக்கு 1 வருஷம் ஆகும், எம்டி ஆகிடும். அதனால தான் அவசரப்பட்டு இன்னி வரைக்கும் டேலி 4 பேர். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்துக்குள்ள 10 பேர் வரதா கேள்விப்படும். அதில் வேலுமணி, விஜயபாஸ்கர்லாம் கிடையாது, அவங்களாம் தனியாக செயல்படாது. 2ஆம் கட்ட தலைவர்கள் இசிக் சுப்பியா மாதிரி செகண்ட் லெவல் லீடர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே 10 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிட்டு தாவக சிம்மத்தில் போட்டி போட்டு ஜெயிச்சு வந்துடுவாங்க. அப்படி வந்து 118 வந்துடும் வரும். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று திருச்சி ஈஸ்ட் கண்டிப்பாக வந்துட போகுது, மீதி 10னா வந்துடும், 118 வந்துடும். 118 வந்தால் கூட இந்த கூட்டணி கட்சிகள் கைட்டு விட்றதா இல்லை, அவங்களா முரண்டு பிடிச்சி போனாங்கன்னா போயிட்டு வாங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தவிர மீது எந்த கட்சியும் முரண்டு பிடிக்கும்னு தோணல. காங்கிரஸ் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்க ஏதோ வேலை பண்ணிட்டு போகிறாங்க. விஸ்வநாதன் சிறந்த அரசியல்வாதி, எஜுகேஷனிஸ்ட்டு, எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. நல்ல ராஜேஷ்குமார் நல்ல திறமையானவர், நல்ல தப்பு கிடையாது. மீதியெல்லாம் அப்படி இல்லை. விசிகேவுக்கு மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, விசிகே எப்படி மறந்து பிடிப்பாங்க? இன்னைக்கு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் மிகப்பெரிய சண்டை பெரம்பலூர்ல வெடிச்சிருக்குமா. நான் என்ன சொல்றேன், டெல்லிக்கு போய் மோடியை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சார் யாருன்னு சொன்னாங்களாம். விஜய் சொன்னா எனக்கு தெரியுங்க, தமிழ்நாட்டில் இவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி குத்தி விட்டுருக்காங்க அவரை சீண்டி பார்க்கறது. ஏன்னா அதெல்லாம் அட் த பிகெஸ்ட் ஆஃப் ஸ்டாலின் தான் நல்லா தெரியுது. இவங்க என்னதான் வெளியில் சண்டை போட்டால் கூட உள்ளுக்குள்ளே லிங்க் இருக்குன்னு நல்லா தெரியுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு விஜயிடம் கூறப்பட்டதான் 118 தாவேகா எம்எல்கள் வர மாதிரி பார்த்துக்காங்க. விஜய் சொன்னாலும் ஐ என்டார்ஸ் யுவர் பாயிண்ட், ஓகே நீங்கள் கோ ஹெட், நீங்கள் எடுத்து பண்ணிடுங்கன்ட்டாராம். ஸோ திமுக என்ற ஒரு பூதம் உள்ளே வந்து ஒரு வியூகம் வகுத்து அதிரடியாக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டா 5 வருஷம் நம்ம தொட முடியாது. பட் ஆனால் இந்த 4 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்குறாருந்தா 35 கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கு 35 மேலே கொடுக்க முடியாது. யாராவது 4 பேர் எடுத்துட்டா 4 பேர் கொடுக்கணும். அந்த 4 பேர் யாருங்கிறத கேள்வி. அது 1 மாதத்துக்குள்ளே எப்படி குடைச்சல் கொடுக்காம இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அவர் ஒரு கள ஆய்வு பண்ணி அந்த 4 பேரில் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ண வைக்கலாம். ஆனால் இந்த 4 பேருமே எடுத்தது 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேருக்கு மந்திரி கொடுக்க முடியாது. முக்கியமான இல்லை 3 பேர் கொடுக்கலாம். அதுவும் சொல்லப்பட்டதான், நீங்கள் அவசரப்படக்கூடாது, எம்எல்ஏ வந்துடுங்க, சமயம் கிடைக்கும்போது மந்திரியாக கொடுக்குறேன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காராம். அவங்களும் வந்து சொல்கிறாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்குது, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தால் பெட்டருங்க, உங்களுடைய வந்துடும்னு. ஜேசிடி பிரபாகரன் வச்சு பேக்ரவுண்ட் செக் பண்ண வச்சுருக்கேன். ஜேசிடி பிரபாகரன் ஏடிஎம்கே தலைவராக இருந்தவர், ஒரு செகண்ட் லெவலில் எம்ஜிஆர் நெருக்கமானவர்.
அவர் செக் பண்ணி சொன்னாலும் இவங்க பேக்ரவுண்டில் நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, மைனர் அஃபென்சஸ் தான், ஓகே சுற்றி சேர்த்து வழக்கு எடுக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு அவர் சொன்னால் விஜய் எனக்கு வந்து காம்ப்ளிகேட்டட் பர்சன் வரக்கூடாது, ஓகே கேஸ் இருக்கிறவன் எஃப்ஐஆர் இருக்கிறவன் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, நார்மல் ஏடிஎம்கே எம்எல்ஏ இருந்தால் வரட்டும், டிஎம்கே எம்எல்ஏ இப்போ ஒன்றும் தட வேண்டாம் அப்படின்ட்டாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு 118 தாவேக எம்எல்ஏ பிடிக்கிறதுக்கான யுக்தி தான் இது எடுக்கணும்னு கேள்விப்படும். வேலுமணி தரப்பு கிட்ட இருந்தா எம்எல்ஏக்களை உருவுறாங்க, இதுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா வேலுமணி மக்கள் தான் விஜயை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. நம்பிக்கை தீர்மானத்தில் யார் எழுதி நின்றுது? இவங்க தானே எழுதி நின்னாங்க, எடப்பாடி நிக்கலையே. ஸோ எடப்பாடிகிட்ட போய் கெஞ்சறதை விட உதவி செஞ்சவங்களே முதுகுலேயே விஜய் குத்திட்டான்னு எடுத்துக்கலாமா? நாங்க வந்து எடப்பாடி கிட்ட சண்டை போட்டு விஜய் ஆதரிக்கிறோம்னு வந்து நின்னாங்க வேலுமணி தரப்பு. வேலுமணிக்கு இது விருப்பமா சார்? அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைகிறது வேலுமணிக்கு விருப்பமா இல்லையா? எவ்வளோ பேர் தாவேக்காலேருந்து அதிமுகலேருந்து போய் ஜாயின் பண்ணிருக்காங்க? 4 பேர். சரவணன் முதல்ல சரவணன் ஜாயின் இல்லை சார், நான் எம்எல்ஏக்களை சொல்றேன். எம்எல்ஏக்கள் 4 பேர் போயிருக்காங்க. இதுக்கு வேலுமணிக்கு விருப்பமா இல்லையா? இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சார். அதிமுகங்கிற சிம்பிள், அதிமுக சிம்பிள் இருக்கு, ரெட்டலைங்கிற சின்னத்துக்காக தான் சார் 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ரெட்டலை சிம்பிள், ஆனால் சுனாமியில ஜெயிச்சு வந்தாங்க பாருங்க. அதனால அப்படி பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துல எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க சார், தாராளமா சொல்லுங்க. அதிமுகலேருந்து மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போலியா? வைத்திலிங்கெல்லாம் போலியா சார்? போனாங்க சார். அவங்க வந்து ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் போனாங்க சார். இவங்க போய் தான் திமுக ஜெயிக்க வைக்கணும் கட்டாயம் போனாங்களே இல்லையா? அவ்வளவுதான் போனாங்க சார். எப்ப போனாங்க அது முக்கியம் இல்லை. ஆனா ஆட்சியில முதல்ல போனாங்களா? இல்ல, அவங்க வந்தாதான் திமுகவுக்கு மெஜாரிட்டி வரணுங்கிற அவசியம் வந்து திமுகவுக்கு இல்ல. ஆனா இவங்க போனாதான் தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கணுங்கிற கட்டாயம் இருக்குல்ல. தப்பு இல்லையே, அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க போறாங்க. தனிப்பா அது நீங்க கேட்குறீங்கள ஒரு பாயிண்ட் இருக்கு. அதிமுக சிம்பிள்ல இருந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நீங்க சொல்றது தப்பு. ராஜினாமா பண்ணிட்டு தாவேக சிம்பிள் தானே போட்டி போடுறாங்க, ஃப்ரெஷ் கேண்டிடேட் மாதிரி தானே இது. எங்க அதிமுக வருது உங்களுக்கு? அதிமுக சிம்பிளோட போய் சேர்ந்தாங்கன்னா அது தப்பு சார். ஆனா பாஜக வெஸ்ட் பெங்கால், பாஜக வந்து மத்திய பிரதேசத்துல என்ன பண்ணாங்களோ, கர்நாடகால என்ன பண்ணாங்களோ அதே வழிமுறை தானே விஜய் கையில் எடுக்கிறாரு. இதை வந்து இது ஜனநாயக படுகொலைன்னு ஜோதிமணி சொல்றாங்க. இதை வந்து மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வரவேற்றாரு. அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு சண்முகம் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. திரும்ப அவர்களும் இதுக்கு எதிராக பேசியிருக்காரு சார். இதான் குடைச்சல் கொடுக்குறாங்க விஜய்க்கு அர்த்தம். நான் முதல்ல சொன்னேனே, விஜயை வந்து ஆட்டி வைக்க பார்க்குறாங்கன்னு. மோடியோட சண்டை போடணும் அவங்க முதல் அஜெண்டா சொல்லிட்டாங்களாம். திருமா பாண்டியன்லாம் மோடியோட குஸ்தி போடு, திமுக மாதிரி ஒரு கராராரு, மக்கள் மாநில சுயாட்சிகள், இதெல்லாம் விஜய் ஆகாது. விஜய் சொல்லிட்டாராம், பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் பிரச்சனை இருந்துட்டு போட்டோம். பிரைம் மினிஸ்டர் முறையில் நான் தமிழ்நாட்டுக்கு நிறைய வளங்களை வாங்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணுவேன், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன். அது பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாராம். விஜய் பற்றி பார்க்குற விஜய் பார்க்கலாம். ஐ வாண்ட் டு see that young man who demolish DMK-னாராம். ஓகே, டெமாலிஷ் டிஎம்கே. அதனால் விஜயும் மோடி நெருக்கமாவார்கள். டெல்லிக்கு போகிறார், நாளைக்கு போகிறார். ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலைவர் திறந்து வைக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து மோடியை மட்டும் பார்த்தோன்னே எனக்கு குறை சொல்லலாம். சோனியா காந்தி பார்க்குறாரு, ராகுல் காந்தி பார்க்குறாரு, சோனியா காந்தி வீட்டில் விருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அது அவர் அரசியல் வேற, ஆட்சி வேறங்கிறதுல கரியர். நான் என்ன சொல்கிறேன், 50 ஆண்டு கால ஸ்டாலின் அரசியல், 30 ஆண்டு கால எடப்பாடி அரசியல் 2 மாதத்தில் கரைச்சி குடிச்சிட்டார் விஜய். அவரோட டீலிங்கை பேசுறது ரொம்ப குறைச்சிட்டார். எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆதவர்னா புஷி ஆனந்த், அருண்ராஜ் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அனாவசியமாக பேசுறது இல்லை, ஆஃபீஸ்லேயே யார்ட்டும் அதிகமாக பேசுறது இல்லையா, ரொம்ப ரிசர்வ்ட் ஆகிட்டாராம். ஓகே, எல்லாம் ஃபைல்லாம் இவர் கேட்டுக்கிறாராம் காதில், கேபினெட் மீட்டிங்லலாம் ஏதோ 2 வார்த்தை பேசுகிறாராம். ஸோ கான்ட்ரவர்சி இல்லாமல் கொண்டு போன பின்னா லாவணி விடுவாங்க. ஸ்டாலின் சொன்னதுக்கு பதில் அறிக்கை, எடப்பாடி பதில் அறிக்கை, ஏதோ விட்றார பாருங்க. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதில்ல. தாவேக்காலேருந்தே அவங்க பேசுகிறாங்க, இவர் இதான் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டேன். ஏன்னா சொல்லிட்டாராம், எனக்கு இந்த பழைய பகையை வச்சுட்டு நான் படுக்க தயாராக இல்லை, டெவலப்மெண்ட் தான் எனக்கு முக்கியம். சண்டை இவங்களோட சண்டைலாம் வேண்டாம். ஸோ மோடியோட ஃப்ரெண்ட்லியாக போவார்னு கேட்டிங்கன்னா 100% ஃப்ரெண்ட்லியாக போவார்னு நம்ம கேள்வி. குறிப்பாக இந்த அதிகாரிகள் நியமனம் ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நல்ல வயசாக தான் போட்டிருக்காங்களா? இல்லைம்மா, அதிகாரிகள் என்றைக்குமே தவறு செய்வார்கள், ஆளுங்கட்சியோட துணையோடு தவறு செய்வார்கள். ஆளுங்கட்சி மீறி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஓகே, கலைஞர் என்கிட்ட சொல்லுவார், நான் ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி போனார் வீட்டுக்கு, சாமி இன்னும் 1/2 hourல பாரு எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்கள் நிற்பான்னார். என்ன சொல்கிறீங்க, வேடிக்கை பாரியா அப்படின்னார். கரெக்டாக 1 hourல எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஃப்ளவர் தூக்கின்னு வந்துட்டான், பொக்கே தூக்கின்னு வந்துட்டாங்க. சிரிச்சார் கலைஞர். அவருக்கு தெரியும் ஆட்சி மாறினா காட்சிகள் மாறும். அந்த மாதிரி அது தப்பு இல்லை, அவங்க வாழ்வு உரிமையை பொறுத்து பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஒரு பேச்சு அடிபடுதுன்னா,
உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து உங்களை மீட்டிங் போட விடாமல் தடுத்து முன்னாள் மாநகர காவல் ஆணையாளர் உங்களை பத்திரிகையாளர்களை கொடுமைப்படுத்தி வாராகி சவுக்கு சங்கர் கூண்டாஸ் போட்டு சுப்ரீம் ஹைகோர்ட்டால் குட்டுப்பட்ட ஒருவரை கொண்டு போய் விஜிலன்ஸில் போட்டு KN நெஹ்ரு மேலே எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன உங்கள் நல்ல பேர் வருதுன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? நார்மல் சோசியல் மீடியா திருமா தான் வந்து குமரகுருமணியும் வந்து குமரகுருமணி இப்போ ஹை போஸ்ட் போயிட்டார். இப்போ ஏதோ போயிட்டார், செக்ரட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டார். இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் டு லோகேஷ், அங்கே போயிட்டார். கார்பரேஷனில் இவரை போட்டாங்க. இது என்னென்னா திருமாவோட சாய்ஸ் தான் அருண், திருமாவோட சாய்ஸ் தான் ஜாயின்ட் கமிஷனர் விஜயகுமார். இவெல்லாம் திருமாவுக்கு வேணுங்கிறவங்க. இவங்களையெல்லாம் உள்ளே தள்ளி விடுறது மூலமாக திமுகவை நீங்கள் உள்ளே தள்ளுறீங்களோன்னு டவுட் வருது. ஏன்னா திமுக நோன் ஆதரவாளர்கள்னு அறியப்படுறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க செய்கைகளை பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப ஆதரவாளர் மாதிரி தான் இருந்தது. 2 பத்திரிகையாளர் மேலே குண்டாஸ் போட வேண்டியது. வீட்டில் மலம் தெளிச்சாங்களே, அதே தான் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா? செல்வ பிறந்தவங்க நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுதா? செல்வ பிறந்தவங்க உங்கள் குரூப் தானே, அவர் வெளியாள் இல்லையே, உங்கள் கம்யூனிட்டி தானே, அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கொடுங்கோலாட்சி பண்ண ஒருத்தரங்களை கொண்டு போய் போட்டிங்கன்னா அது எப்படி சரியா? குமரகுருமன் IAS அதிகாரி இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் இப்போது என்ன பண்ணுறாங்க, அதிகாரிகள்லாம் அப்படியே பல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா நான் சொல்கிறேங்க திமுக பண்ணுறதெல்லான்னு. இதை விஜய் நம்பக்கூடாது. ஓகே, ஏன்னா 90% ஆஃப் தி கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து டிஎம்கேன்னு சொல்லுவாங்க. அது இந்த வாட்டி உடஞ்சி போச்சு. விஜய் அந்த ஃபோர்ட் மியூசியம் சுற்றி பார்க்க போனார் பேட்டரி காரில், அத்தனை எம்ப்ளாயி அதான் ஸ்டாலின் வயிற்றில் வந்து நெருப்பை கரைச்சி தான். அத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நமக்கு ஓட்டு போடாமல் இருந்தது இல்லாமல் விஜயை பார்த்து வாழ்த்தி கையெடுத்து ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஒரு பொதுமக்கள் மாதிரி மாநில அரசு ஊழியர்கள் செயல்பட்டது அவங்களால மறக்கவே முடியல. அதுதான் சார் சினிமா கிரேஸுங்கிறது. சினிமா கிரேஸ் இந்தியா கூட தான் சினிமா, சிவாஜி கூட தான் சினிமா, ஜெயலலிதா கூட தான் சினிமா. தமிழ்நாட்டில் அறிஞரானா கதை வசனம் எடுத்தா இல்ல சார், ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சாரு, உதயநிதி நடிக்க போறாரு. இப்போ இல்ல சார், விஜய்க்கு இருக்கிற வசீகரம் வேற யார்? விஜய் எம்ஜிஆர் கம்பேர் பண்ணலாம் சார், அவங்க 2 பேரும் சிஎம்மா இருக்காங்க. வசீகரம் இருக்கு, அந்த வசீகரத்தினால் 4 நல்லது பண்ணாருன்னா ஏன் வேணான்றீங்க? ஸோ விஜய் ஜாகிரதையா இருக்க வேண்டிய தருணம். திருமாக்கு வந்து இன்னும் ஸ்டில் லாயலிஸ்ட் டிஎம்கே, லாயல் டிஎம்கே தான். வெளியில 3 நாள் உள்ளுக்குள்ள இருக்கும், அந்த உறவு இருக்கும். அது டிஎம்கே காரன் என்ன பண்றான், திருமா வழியாக ஆணையில் உள்ள தள்ள பார்க்குறாங்க. டிஏவிஸில் அருண் போட்டது வழியாக KN நெஹ்ரு மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இப்போ ஆக்சுவலாக இப்போ எஃப்ஐஆர் போடணும். கோர்ட் சொல்லிச்சு, கோர்ட்டிட்ட சொன்னாங்க ஆட்சி மாறுங்க, புது ஆட்சி வந்தோடனே போடுறோன்னு சொன்னாங்க. இப்போ டிஜிபி என்ன பண்ணுவார்னு தெரியல. சந்தீப் ராய் எடுத்து இருப்பாரா, மகேஷ் கொண்டு வருவாங்களா, யாரை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அது பேனல் எம்பாலர்மெண்ட் 3 பேர் இன்றைக்கி வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அது யார் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அந்தந்த துறை அதிகாரிகள் தான் அந்தந்த துறையை இன்சார்ஜ். ஓகே, வேறு வெளியே பண்ண முடியாது. ஆனால் அந்த துறையை திறம்பட நிர்வாகிகள் ஏன் உங்களுக்கு யாருமே கண்ணில் தென்படலையா? போன கவர்மெண்ட்லேருந்து எடுத்துக்கணுமா? அப்போ சார் அதிகாரிகள் உதயச்சந்திரன் அதிகாரிகள் ரொம்ப கம்மியா இருக்காங்க சார். ஆல் ஓவர் இந்தியால வந்து IAS IPS வந்து 15% ரொம்ப கம்மியா இருக்காங்க. சாய்குமார் சீஃப் செக்ரட்டரி ஓரம் கட்டப்பட்டார் திமுக பீரியட்ல, 5 வருஷம் ஓரம் கட்டப்பட்டார். அவருக்கு சீஃப் செக்ரட்டரி கொடுத்து அவருக்கு ஆகஸ்ட்ல ரிட்டையர் ஆகிறார், கொடுத்துட்டீங்க இல்லைங்களே. நான் என்ன சொல்றேன், எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள் சகாய மாதிரி அதிகாரிகள் நம்மகிட்ட பஞ்சமா இருக்காங்க இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சகாயம் வந்து ரிட்டையர் ஆயிடுது சார், அந்த மாதிரின்னு சொன்னேன். சகாயம் இறையன்பு மாதிரி ஆட்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பழைய பேக்கேஜை கொண்டு வந்தீங்கன்னா அது முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் டிராஃபிக்லேயும் எங்கேயோ போட்டால் பரவாயில்ல, லா அண்ட் ஆர்டர், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன், இதில் எல்லாம் போடுறது வழியாக திமுக ஆட்சி நீட்சி அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு தானே கெட்ட பேர். ஏன் அந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க? வேறு அதிகாரிகளே இல்லையா உங்களுக்கு? இவங்க திருந்திடலாம். சரி, நீங்கள் சொல்லலாம் என்னங்க அதிகாரிகள் தானாங்க, எந்த கவர்மெண்ட்டுக்கான தலையை கட்டுப்பட்டவங்க, புது கவர்மெண்ட் பேச்சு கேட்க போகிறாங்க இல்லை. அவங்க பழைய கவர்மெண்ட் லாயலிஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா சில நடவடிக்கைகள் நம்மளே பார்த்துருக்கோம். லாயலிஸ்டாக இருந்து குடைச்சல் கொடுக்கக்கூடியது கூட்டணி ஆட்சிகள் கட்சிகள் மட்டும் இல்லை, சில அதிகாரிகளும் குடைச்சல் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கோட்டை சினாரியோக்கு ஃபிட் ஆகிட்டாரா? தினமும் கோட்டைக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு அவர் வந்து போகணும். இன்னும் நன்றி சொல்ல கூட இதுக்கு போகலை, பெரம்பூருக்கு போகலை. என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காரு? ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ட்ராவல் பண்ணல சார் விஜய் அவர்கள். 9:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வராரு காலைல. ஓகே, 8:30 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு.
இன்ன வரைக்கும் ஸ்டாலினோ கலைஞரோ கூட ஜெயலலிதா கூட இந்த மாதிரி உட்கார்ந்ததில்லை. உட்காந்துட்டு எல்லாம் கற்றுக்கிறார், ஐபேடில் போட்டு கற்றுக்கிறார், கூகுள் பண்ணி பார்க்குறாரு, அதிகாரி சொன்னால் செக் பண்ணுறாரு, இன்னொருத்தருக்கு கேட்குறாரு. அப்படி ஒரு நிர்வாக திறமை எங்கேருந்து வளர்த்துட்டாருன்னு சினிமாக்காரன் கிளு சொன்னீங்க, எல்லாம் நம்மளும் எல்லாம் சொன்னோம். ஆனால் அந்த சமயத்தில் வந்து கற்றுட்டு எல்லா மந்திரியும் சொல்கிறாங்க, அவர் வீட்டுக்கு போன அப்புறம் நாங்கள் போனோம், டெய்லி வீட்டுக்கு போகிறது 10 மணி ஆகுது. வெங்கட்ராமன் சொல்கிறாரு, தொகுதியே பார்க்க முடியல, தலைவர் இருக்கணும், போக முடியல, நான் அடுத்த வாரத்துலேருந்து வரலான் இருக்கேன், நாளைக்கு 2 நாள் சிஎம் இல்லை. அப்போ அந்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் எப்போ ஃபோன் வரும்னு தெரில. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணுறார், திறமையாக செயல்படுறார். அவரோட பெரிய கவலை இப்போ நிதி நிர்வாகம். ஃபினான்ஸ் வந்து 10 லட்சம் கோடி கடன், என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு. அருண்ராஜ் கூட பேசினாராம், மரியா ஜோசப் பேசினாராம், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாத்தையும் பேசியிருக்காரு. அவர் சொன்னாலும் இப்போ நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் சிக்கனமாக கணப்பிடிங்க, பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்சால் அவங்க பர்சனல் காரை கொண்டு வாங்கன்ட்டாரோம். அவர் பர்சனல் காரை தான் யூஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு, கவர்மெண்ட் கார் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு அமைச்சர் கூட கேட்டாங்க, அவங்ககிட்ட எங்கிட்ட ஒரு அமைச்சர் காரே இல்லைங்களேன்னாராம். சார் நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கி தரேன், அரசாங்க காரை பயன்படுத்துங்க, சம்பளம் வருதில்லை உங்களுக்கு, பெட்ரோல் போடுங்க, இப்படி சொல்கிறாராம். சம்பளம் வருதில்லை, கேன்டீனில் வாங்கி சாப்பிடுங்க, சம்பளம் வருதில்லை, பெட்ரோல் போடுங்க. அந்த மாதிரி லஞ்சம் வாங்கினான்னு தெரிஞ்சு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கீழே வேலை வந்து நான் பதவி ஓட்டி எடுத்துறேன், நான் அதெல்லாம் தயங்கவே மாட்டேன். ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கார். ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் மாதிரி எப்படி சந்திரபாபு நாயுடு சிஇஓ ஆஃப் ஆந்திராவோ, ஓகே, அந்த மாதிரி விஜயை சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு மாதிரி கொண்டு போகணும்னு பார்க்குறார். ஓகே, அது எந்த அளவுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அமைச்சர்கள் சில பேருக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது, பாவம் புதுசாக வந்திருக்காங்க, சிரிச்சதுக்கெல்லாம் குத்தம் சொல்கிறாங்க. ஒருத்தர் போய் இன்னும் அறநிலையத்துறை அமைச்சர் போய் கேன்டீனில் செக் பண்ணுறாருன்னா, அந்த மடப்பள்ளியில் செக் பண்ணால் அதுக்கு குறை சொல்கிறாங்க. குறை சொல்கிறது தான் இருப்பாங்க, நல்லா செயல்பட்டாருன்னா மக்கள் பார்த்துப்பாங்க. ஓகே சார். சார், அண்ணாமலை அவர்கள் இந்தியா வந்துட்டாரு. குறிப்பாக இந்த சிபிஎஸ்சி 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 3வது மொழி கட்டாயம்ங்கிற ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவு வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு. முன்னாடி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எனக்கும் அவருக்கு மிகப்பெரிய டிபேட்டே நடந்துச்சு. புதிய கல்விக் கொள்கையில் வந்து மொழி திணிப்பு இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் அடுத்த கேள்விக்கே நான் போவேன்னு சொன்னார். நான் புதிய கல்விக் கொள்கையில் மொழி திணிப்பு இருக்குன்னு நான் வந்து அவருக்கு எதிராக நான் ஆர்கியூ பண்ணேன். அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் மொழி திணிப்பு கிடையாது, 3 மொழி கற்றுக்கணும்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, 3 மொழி படிக்கக்கூடாது, மாணவர்களுக்கு சிரமமா இருக்கும், அந்த உத்தரவை திரும்ப வாங்கணும்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இது பாஜக ஸ்டாண்டுக்கு எதிரான ஸ்டாண்டா இருக்கு. என்ன மைண்ட் செட்ல சார் அண்ணாமலை அவர்கள் இருக்காரு? வேடிக்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன சார் சொல்லுங்க? நிறைய வேடிக்கை வரும். வேடிக்கையா? அடுத்த வாரம் 2-3 ஸ்டேட்மெண்ட்லாம் வரப்போகுது. முதல்ல வந்து கை துப்பாக்கியில் சுட்டாங்க, AK-47, அப்புறம் பிரம்மோஸே வரப்போகுது. தனி கட்சி ஆரம்பிக்கிற மூட்டில் வந்துட்டாரு. சரி சார், போன வாரம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவார் நீங்க. ஆமாங்க, அவர் கேட்டார், வேண்டாங்கிறார். அவர் என்ன சொல்லப்பட்டதான், நீங்கள் திருப்பி பாஜகவில் போனீங்கன்னா அந்த குட்டையிலே ஊடுற மட்டையாயிடுவீங்க, திராவிட பாஜக உங்களை சரிப்படாது, காலை பிடிச்சி இழுக்கும், நீங்கள் மாநில தலைவரோட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆன்டியாக செயல்படுவாங்க, வீடியோ போடுவாங்க, உங்களை பற்றி தப்பான நியூஸ் பண்ணுவாங்க, உங்களை பற்றி செய்தி பரப்புகிட்டே வார் ரூம் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா திராவிட பாஜக இப்போ வேலை இல்லை, பதவி தான், எப்போ பார்த்தாலும் பதவியிலான உயிரை விடக்கூடியவங்க. இப்போ நான் கேள்விப்படுறேன், திராவிட பாஜக சில பேர் விஜய்க்கு தூது விட்டுருக்காங்களாம், விஜய் பதிலே சொல்லலையாம், தூது விட்டுருக்காங்களாம். அது என்ன சார் திராவிட பாஜக? எனக்கு புரியவே இல்லை. திராவிட பாஜகன்னா திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பாஜக, மோடியை விட எங்களுக்கு திராவிடம் தான் முக்கியம் சொல்கிற பாஜக. 4 தலைவர் இருக்காங்க, அது வேண்டாம். அதனால் அந்த மாதிரி பீப்புள் அவங்களால் குப்பை கொட்ட முடியாதுங்க, வேண்டாம். நீங்கள் தனி கேட்டீங்க. மம்தா பானர்ஜி, சரத்பவார் யாருங்க? காங்கிரஸ்லேருந்து போனவங்க. ஆமாம், நேஷ்னல் காங்கிரஸுங்கிறது காங்கிரஸ்லேருந்து ஒரு அங்கம், திரிணாமுல் காங்கிரஸுங்கிறது காங்கிரஸ்லேருந்து போனவங்க. ஏன் சரத்பவார் மம்தா பானர்ஜி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சரத்பவார் அண்ணாமலை இருக்கிறதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் கிடையாது. சிவசேனா எப்படி இருந்தது? அணுகுமுறை ஒன்றா தான் இருந்தது. அப்புறம் சண்டை வந்து பிரிஞ்சாங்க, அப்புறம் கட்சியை உடைச்சாங்க, திருப்பி சேர்ந்துச்சு. அந்த மாதிரி நாளைக்கு அண்ணாமலை தனியாக போட்டி போட்டு ஒரு 10 MP ஜெயிச்சா கூட, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், ஜெயிச்சா கூட 10 MP பாஜக தான் ஆதரவு பண்ணோம். அண்ணாமலை வந்து கொள்கை அளவில் பாஜக எதிர்க்க மாட்டார், மோடி அமித்ஷாவை திட்ட மாட்டார். ஓகே, மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்போ தான் அரசியல் பண்ண முடியும். ஓகே, திமுக அதிமுக எடுத்து அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையில்லை. விஜய் இருக்கார், அவங்களாம் இருக்காங்க, அவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, ஒரே குட்டைகள் ஒரே மட்டைகள்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எடுத்து அரசியல் பண்ணால் தமிழ்நாட்டில் வளர்க்க முடியும்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அட்வைஸ் எல்லாம் கேட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஆஃபர்கள், மத்திய அமைச்சர் பதவி, மாநில தலைவர் பதவி எல்லாம் கொடுத்து கூட அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு பாஜக ஒதுங்கி இருந்து
திமுக அதிமுகவை நம்மளே காலி பண்ண பார்க்கணும். ஓகே. அதுக்கு நம்மளோட முயற்சி டெல்லி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. மம்தா பானர்ஜி ரூட்லையும் சரத்பவார் ரூட்லையும் போவாரான்னு கேள்விப்பட்டா அந்த ரூட் தான் போவான்னு கேள்விப்படுறேன். இணக்கமா இருப்பாரு, அதே நேரத்தில் தனியாக இருக்கும். தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அமித்ஷா மோடி ஆசீர்வாதம் இருக்கா? இன்டைரக்டாக இருக்கலாம், டைரக்டாக இருக்க வாய்ப்பு. ஏன்னா டைரக்டாக ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அப்புறம் தமிழ்நாடு பாஜக காலியாக போடுமே. எப்படி சோனியா காந்தி, மன்மோகன் சிங் எல்லாம் ஒரு காலத்தில் மம்தாவர் மத்திய அமைச்சராக போட்டாங்க, ரயில்வே மினிஸ்டராக போட்டாங்க, ரயில்வே மினிஸ்டராக போட்டாங்க. சரத்பவார் மத்திய அமைச்சராக இருந்தார். இத்தனைக்கும் கூட்டணி கட்சி மாதிரி தான். அந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி கட்சியாக அண்ணாமலை கட்சி இருந்துட்டு போட்டோமே, தப்பு இல்லையே. ஏன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு நோட்டா கீழே போயிடுச்சு. என்னதான் ஆக்சிஜன் பண்ணால் கூட கோமாவில் இருக்குது, வெண்டிலேட்டரில் இருக்குது. வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் கொடுத்து என்ன வெண்டிலேட்டர் கூட போட்டுக்கோம். தமிழ்நாடு பாஜக கோமாவில் இருக்குது, கோமாவில் இருக்குது. கோமாவில் என்னத்தை அண்ணாமலை வந்தாலும் தம்பி மேலே வந்தாலும் என்னத்தை இன்ஜெக்ஷன் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் சொல்லப்படாது. நீங்கள் ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ணே. தனி கட்சி ஆரம்பித்து மோடியை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த திராவிட பாஜகலாம் வேணாம். இந்த வாட்டி அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒருத்தங்க கூட பாஜக ஓட்டு போடல, அதிமுக ஓட்டு போடல, விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. மயிலாப்பூரில் எடுத்த எல்லா இளைஞர்களும் எல்லா திமுக எல்லா பாஜக அதிமுக இளைஞர்களோ தொண்டர்களோ யாருமே பிஜேபிக்கு போடல, எல்லாம் அண்ணா விசில் தான் போட்டாங்க. அந்த மாதிரி இது என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற பாஜக உயிரூட்டி அதை நிற்க வச்சு உட்கார வச்சு நடக்க வைக்கிறதோட தனியாக ஒரு குழந்தைய ஓட வச்சு தத்தெடுத்து அந்த குழந்தை ரன்னிங் ரேஸில் ஓட வச்சு ஜெயிச்சு வச்சு காமிச்சா என்ன லைபிலிட்டி இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிற அண்ணாமலையோட திங்கிங் காரணம் கேள்விப்படும். ஓகே சார், அது தமிழ்நாட்டுக்கு கை கொடுக்குமா சார்? அண்ணாமலைக்கு கை கொடுக்குமா? அண்ணாமலை கண்டிப்பாக. அண்ணாமலையால் தான் தமிழ்நாடு பாஜக வளர்ந்தது. ஓகே. இப்போ நன்றிகடத்தனமாக நடந்துக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்களா, கூட்டணி வச்சுக்குது. அண்ணாமலை தெய்வால் நான் எம்எல்ஏ ஆனவா, எடப்பாடி தெய்வால் எம்எல்ஏ ஆகலாமா, அது பரவாயில்ல, தொடர்ச்சி போட்டுன்னு போயிடலாம். அண்ணாமலை தெய்வால் எம்எல்ஏ ஆகக்கூடாது, எடப்பாடி தெய்வால் எம்எல்ஏ ஆகலாம். 4 எம்எல்ஏ இருந்தாங்களே, யார் ஜெயிக்க வச்சு? எடப்பாடி தான் ஜெயிக்க வச்சார். இப்போ நாலு புட்டு வச்சுப்போம், எல்லாம் போச்சு. அதனால் ஆனால் அண்ணாமலை மனசை வச்சு ஜெயிக்க வச்சுருப்பார். அண்ணாமலையும் சின்சியராக கேம்பெயின் பண்ணார். அவர் சொன்னார், அமித்ஷா மோடிட்ட நான் கேம்பெயின் பண்ணுற முதல் இடமே என்னை எதிர்த்தவங்க தான் கேம்பெயின் பண்ணுவேன், அப்புறம் தான் ஆதரவாளர்கிட்ட போங்கன்னு சொல்லி எதிர்த்தவங்க எல்முருகன், தமிழிசை, எல்லாரும் வானதி எல்லாருக்கும் பண்ணிட்டார். பண்ணி கூட அவன் ஆதரவாளர் யாரும் கேட்கலையே. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன ஓட்டு போகிறது, நீங்கள் சொல்லிட்டு போங்க, நான் ஓட்டு போட்டு எல்லாம் மாற்றி குச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு அண்ணாமலை தெரிஞ்சு போச்சு, நம்ம ஆதரவாளர் யாரும் பாஜக சப்போர்ட் பண்ணலன்னு. நாளைக்கு நீங்கள் பாஜக தலைவரை உட்காந்தா கூட அந்த ஆதரவாளர் ஆதரவு இல்லைன்னா அண்ணாமலையால் எப்படி குப்பை கொட்ட முடியும்? ஓகே. அந்த ஒரு ரீசனில் நான் தனியாக போகலான்னு பார்த்துட்ருக்கேன். எப்போ சார் அந்த அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புகள்? கூடிய விரைவில் வரலான்னு கேள்விப்பட்டோம். தனி கட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இவரோ யாரோ வேணுங்களும் டெல்லியில் பண்ணிட்டு இருக்கலாம். ஆரம்பிச்சாச்சா? இது ஆரம்பிக்கிறதுக்கான மைண்ட் செட்டில் இருக்கு. ஓகே. அது என்ன எப்படின்னா, டெல்லி கொடுத்த ஆஃபர்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, டெல்லி கொடுத்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நம்ம எடுத்துக்கலாம். ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு கேள்விப்படுறோம். எடுத்துக்கலாமான்னு நான் அவர்கிட்ட பேசலை, யூஎஸ்ல வந்து பேசலை. நம்ம அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள்கிட்ட சொல்ல தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகே. நெருங்கிய வட்டாரம் வந்து அவர் தனி கட்சி மூடில் வந்துட்டார் அப்படிங்கிற அந்த மோடில் வந்துட்டார்ன்ற மாதிரி கேள்விப்படுறோம். அமித்ஷா கூப்பிட்டு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம், அது ஒரு வாய்ப்பு இருக்கா தெரியல, போக தான் பார்க்கணும். ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. மேலும் நேரம் கொடுத்து பேசி நன்றி சுவாமி சார். நன்றி.